கர்த்தருடைய தூதுக்காக நாங்கள் ஆதி ஆகமம் 25ஆம் அதிகாரத்தை கையில் செய்து எடுத்துக் கொள்வோம். ஆதி ஆகமம் 25ஆம் அதிகாரம். ஆதி ஆகமம் 25ஆம் அதிகாரம் 29 தொடக்கம் 34 வரைக்கும் கையில் செய்து வாசிக்கிறீங்களா? 29 தொடக்கம் 34 வரைக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நீங்க வாசித்த வேத பகுதியிலே 2 விதமான பசிதாகம் உடையவர்களை நீங்கள் காண்கிறீர்கள். இந்த 2 விதமான பசிதாகம் உடைய ஒன்று ஏசா, அடுத்தது யாக்கோபு. இவர்கள் ஒரே தாயுடைய வயிற்றிலே உருவான 2 பிள்ளைகளாக இருக்கிறார். ஒரே தாயுடைய வயிற்றிலே உருவான 2 பிள்ளைகளாக இருந்தாலும் இந்த 2 பிள்ளைகளுக்கும் 2 வேறுபட்ட ஒரு பசிதாகம் கொண்டவர்களாக இருப்பதை நாங்கள் இப்பொழுது வாசித்த வேத பகுதியிலிருந்து நாங்கள் காண முடிகிறது. இந்த 2 பிள்ளைகளிலே ஒருவனான ஏசா இந்த உலகத்துக்குரிய, இந்த உடலுக்குரிய ஆசீர்வாதங்களிலே ஒரு பசிதாகம் கொண்டவனாக அவன் காணப்பட்டான். மற்ற பிள்ளையாகிய இந்த யாக்கோபு தேவ ஆசீர்வாதங்களின் மேல்தான் அவன் பசிதாகம் உடையவனாய் காணப்பட்டான் என்று நாங்கள் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த யாக்கோபு எவ்விதமாக தேவ ஆசீர்வாதங்களிலே பசிதாகம் கொண்டவனாய் இருந்தான் என்று ஒரு தடவை நாங்கள் இந்த இடத்திலே வேத படிப்பு மூலம் ஒரு விரிவான ஆழமான சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே அதை குறித்து அதிகமாக நான் உங்களுக்கு இந்த இடத்திலே கூற விரும்பவில்லை. இந்த நேரத்திலே கூறுவதற்கு எனக்கு டைம் இல்லை. ஆனால் இந்த 2 சகோதரர்கள் வேறுபட்ட ஒரு பசிதாகத்தை உடையவர்களாக காணப்பட்டதை நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். இன்றும் கூட பாருங்க, ஆண்டவர் இயேசுவினுடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருக்கு பிள்ளைகளாக இருக்கின்ற ஜனங்களிலே ஒரு சாரார் உலக பிரகாரமான பசிதாகம் உடையவர்களாக, அதாவது சரீர பிரகாரமான ஒரு பசிதாகம் உடையவர்களாக காணப்படுகிறார்கள். இன்னொரு சாரார் கர்த்தர் மேல் மிகுந்த அன்பு வைத்தவர்களாய் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மேலும் உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள் மேலும் பசிதாகம் உடையவர்களாய் காணப்படுகின்றார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலக பிரகாரமான சரீர பிரகாரமான, அதாவது உடல் பிரகாரமான பசிதாகம் ஒருபொழுதுமே ஒரு மனுஷனுக்கு திருப்தியை கொண்டு வராது. ஆனால் வேதத்திலே நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீதியின் மேல் பசிதாகம் உடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அவர்கள் திருப்தி அடைவார்கள். அவர்கள் திருப்தி இல்லை என்று சொல்ல முடியாது. நாம் திருப்தி ஆகவில்லை என்று சொல்ல முடியாது. ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீதியின் மேல் பசிதாகம் உடையவர்கள் அவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆகவே இந்த நீதியின் மேல் பசிதாகம் அற்று இந்த உலகத்துக்கோ அல்லது சரியத்துக்கோ பசிதாகமாக இருக்கிறவர்கள் அதிலே அவர்கள் ஒருபொழுதுமே திருப்தி அடைய முடியாது.
ஆகவே இந்த உலகத்திலே பிறக்கின்ற இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷரும் ஒவ்வொரு ஜனங்களும் பசிதாகம் உடையவர்களாய்த்தான் காணப்படுகின்றார்கள். ஆனால் ஒருவருக்கு சரீர பிரகாரமான பசிதாகம் உண்டு, மற்றவருக்கு வேறு வகையிலே உலக பிரகாரம் அற்ற ஒரு ஆவிக்குரிய ரீதியிலே ஒரு பசிதாகம் உண்டு. ஆனால் உலக பிரகாரமான பசிதாகம் உடையவரை பாருங்கள், அவருக்கு பசி எடுக்கவில்லை என்றால் அவருக்கு ஏதோ ஒரு வருத்தம் அவருக்கு உண்டு என்று அறிந்து கொள்ளலாம். பாருங்கள், சில நேரங்களிலே வைத்தியிடம் சென்று எனக்கு என்னவோ தெரியல, ஒரு கிழமையாக எனக்கு சரியான பசி இல்லை என்று சொல்லி வைத்தியிடம் சென்று அதை சோதித்து மருந்து வாங்குவதை நாங்கள் பார்க்கின்றோம். காரணம், ஒருவருக்கு சரீர பிரகாரமான பசி காணப்படவில்லை என்றால் அவருக்கு ஏதோ ஒரு நோய் ஒன்று அவருடைய உடலிலே இருக்கிறது என்று அறியலாம். இதே போன்று ஒருவருக்கு ஆவிக்குரிய பசிதாகம், ஆன்மாவுக்குரிய பசிதாகம் இல்லை என்றால் அவருடைய ஆத்மாவிலே ஒரு நோய் உண்டு என்பதை நாங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். ஆத்மாவிலே நோய் எப்படி ஏற்படுகின்றது? பாவம் ஆத்மாவை பற்றி இருப்பதினால் அந்த ஆத்மா நோய்படுகின்றது. வேதம் சொல்லுகின்றது, பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஆகவே பாவமானது பூரணமாகும் பொழுது ஆத்மா செத்து போகிறது, செத்து போய்விடுகின்றது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகள், எந்த ஒரு மனுஷன் ஆவிக்குரிய பசிதாகம் உடையவராய் காணப்படவில்லையோ அவனுடைய ஆத்மாவிலே பாவம் இருக்கிறது என்ற இந்த சத்தியத்தை நன்றாக நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். சில வேளையிலே அவன் அறியாமல் இருந்தால் தனக்கு ஆவிக்குரிய எந்த ஒரு வாஞ்சையும் இல்லையே, ஆவிக்குரிய வாஞ்சை அற்றிருக்கிறது என்று காணப்படுவாராயின் அவன் தன்னை உடனடியாக தன்னுடைய இருதயத்தை பரிசோதித்து கொள்ள வேண்டும். நான் அந்த சகோதரனை பார்த்ததினால் என்னுடைய ஆத்மாவிலே நான் குழம்பி இருக்கிறேன், நான் அந்த சகோதரியை பார்த்ததினால் நான் என்னுடைய ஆத்மாவிலே நான் வளர முடியாமல் இருக்கிறேன், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் அவனால் அல்லது அந்த சூழ்நிலையினால் நான் வளர முடியாமல் இருக்கிறேன் என்று சொல்லுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. என்னுடைய ஆத்மாவை நான் பரிசோதனை செய்து அந்த ஆத்மாவில் ஏதாவது நோய் இருக்கிறதா என்பதை நான் அறிந்து நான் அதற்குரிய வைத்தியத்தை மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த பாவமானது பூர்ணமாகும் பொழுது நிச்சயமாக அந்த ஆத்மாவுக்கு மரணத்தை கொண்டு வரும் என்று தேவனுடைய பிள்ளைகளில் அநேகர் கர்த்தருடைய காரியங்களிலே பசி தாகம் இல்லாதவர்களாய்த்தான் இன்றைக்கு காணப்படுகின்றார். ஏதோ கடமைக்காக ஜெபம், ஏதோ கடமைக்காக வேத வாசிப்பு, ஏதோ கடமைக்காக ஒரு ஆலயம் செல்லுவது, ஏதோ கடமைக்காக காணிக்கை செலுத்துவது, கடமைக்காக பிரசங்கம் கேட்பது, கடமைக்காக ஊழியம் செய்வது, இவ்விதமாக எப்படியோ சொல்லிக் கொண்டு போகலாம். ஆனால் யாக்கோபை போல இரவெல்லாம் கர்த்தருடைய பாதத்தை பற்றி பிடித்துக் கொண்டு நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன் என்று சொல்லி அது ஜெபிக்கின்ற அசீதாகம் இன்று அவர்களுக்கு இல்லை. இன்றைக்கு இவ்விதமானவர்கள் தான் இன்றைக்கு அநேகர் இன்றைக்கு காணப்படுகிறார்கள். ஏதோ கர்த்தருடைய காரியங்களை அந்தந்த நேரங்களிலே ஏதோ கடமைக்காக செய்துவிட்டால் போதும் என்ற நிலையிலே இருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆத்மாவிலே பாவம் இருக்கிறது. அது சிறிய நோயால் இருக்கும் பொழுதே நாம் அதற்கு பரிகாரம் கண்டுவிட வேண்டும்.
முதலாவது பாருங்கள், யாக்கோபு சரீர பசியுடன் இருந்த தன் சகோதரனிடம் சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக் கொண்டார் என்று பார்க்கின்றோம். அடுத்ததாக பார்க்கிறோம், பின்பு தன்னுடைய தகப்பனிடம் இருந்து, தகப்பனாகிய ஈசாக்கிடம் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இன்னும் நாங்கள் பார்க்கும் பொழுது இதெல்லாம் போராடி போராடி தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர் தனக்கென்று சுதந்திரித்துக் கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆம் அருமையானவர்கள், ஆவிக்குரிய பசிதாகம் உள்ளவர்கள் நிச்சயமாக ஏராளமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். ஆமென். ஆனால் ஏசாவை குறித்து வேதம் கூறுவது என்ன என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்வோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை கைச்செடுத்துக் கொள்வோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 310வது பக்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 16ஐயும் 17ஐயும் தயவு செய்து வாசியுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவனின் தேசிக்கலனாகவும் ஒருவரை போஜனத்துக்காக தன் சேஷபுத்திரமாக விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரித்தார்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பி ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான் என்று எழுதப்பட்டது. பரதாவும் இதை அருமையானவர்கள். இந்த ஏசாவுடைய பதிதாகம் கர்த்தர் மேல் இல்லை அவனுக்கு. அவருடைய பதிதாகம் என்றால் இந்த உலக பிரகாரமான இந்த சரீரத்துக்குரியதாகவே இருந்தது. ஆனால் கர்த்தரோ என்ன செய்தார்? இப்படிப்பட்ட ஏசாவை அவர் புறக்கணித்தார் என்று எழுதுப்பார். மட்டுமல்ல, பரலோகம் அவனை புறக்கணித்தது. இன்னும் மட்டுமல்ல, ஆபிரகாம் ஈசாக்குடைய தலைமுறையில் வந்தவன் இந்த ஏசா. ஆனால் ஏசாவின் தேவன் என்று தேவன் தன்னை அழைத்துக் கொள்ளவில்லை. மாறாக யாக்கோபின் தேவன் என்று தன்னை அழைத்துக் கொண்டார். அவருடைய பதினாலத்துடன் ஆசீர்வாதங்களை தேடிய இந்த யாக்கோபை தான், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, பரலோக ராஜ்யத்துக்குரிய ஆசீர்வாதங்களை தாகத்தோடு தேடிய இந்த யாக்கோபை தான் ஆண்டவர் யாக்கோபின் தேவன் என்று தன்னை அழைத்துக் கொள்வதிலே அவர் பெருமைப்பட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நமக்கு இருக்க வேண்டிய பசிதாகம் என்ன என்பதைத்தான் இன்றைய நாளிலே நாங்கள் சிறிது தியானிக்க போகிறோம். சங்கீதத்திலே 63:1 தயவு எடுத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 63:1 வாசிங்க பார்ப்போம். ஆம், 63:1 எல்லாரும் எடுத்துக் கொள்ளுங்கள். எல்லோருமாக சேர்ந்து வாசிப்போமா? தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான இடத்திலே என் ஆத்மா உண்மையில் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உண்மை வாங்கி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பார்க்கின்றோம் சங்கீதக்காரர் தாவீது தேவன் மேல் ஒரு வாஞ்சையாயிருக்கு. தேவன் மேல் ஒரு வாஞ்சை. சவுல் எத்தனை வருஷம் அரசாண்டார் சொல்லுங்க? சவுல் எத்தனை வருஷம் அரசாண்டார்? எத்தனை வருஷம்? சவுலுக்கு எத்தனை வயது? கொஞ்சம் நீங்கள் சிந்திக்கணும், சிந்திக்கணும். இப்ப சொல்லுங்க பாப்போம், எத்தனை வருஷம்? 40.
ஒரு சைவரை வெட்டி விடுங்க. எத்தனை வயது, எத்தனை வருஷம்? தாவீது எத்தனை வருஷம்? இருவருமே தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டார். சவுலும் தேவனால்தான் தெரிந்து கொள்ளப்பட்டார், தாவீதும் தேவனால்தான் தெரிந்து கொள்ளப்பட்டார். இருவரும் ராஜாக்களின் அபிஷேகத்தை பெற்றவர்கள். இந்த இருவரும் பாருங்க 40 வருஷம் தான் இஸ்ரவேல் ஆண்டான். ஆனால் இருவருடைய பரிதாகத்திலும் பெரிய வித்தியாசம் இருந்தது. சவுல் ராஜாவான போது அவருடைய பரிதாகம் எல்லாம் என்னவா இருந்தது தெரியுமா? பேர், புகழ், மனுஷ கணம், தான் மேன்மையடைய வேண்டும், மனுஷரால் புகழப்பட வேண்டும், மனுஷர்கள் தன்னை வந்தனம் செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் இந்த உலகத்துக்குரிதான ஒரு காரியங்களிலேதான் அவர் பசிதாகமாயிருந்தார். கர்த்தரை பற்றிய பசிதாகம் அவருக்கு இல்லை. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு தான் பூர்ணமாக கீழ்ப்படிஞ்ச வேண்டும், கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்ற அந்த தாகம் அவர்களே இல்லை. ஆனால் தாவீது பாருங்க, தாவுடைய பசிதாகமோ எப்பொழுதும் கர்த்தரை பற்றியதாகவே இருந்தது. அவர் கர்த்தரை பற்றியது மட்டுமல்ல, கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த ஒரு பசிதாக உடையவராய் காணப்பட்டார். சங்கீதத்திலே 63 இப்போ 1 வாசித்தீங்க, 2 வாசிங்க வாப்ப. இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இப்படியே பரிசுத்த தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். பாத்தீங்களா? முதல்ல நாம் பார்க்கிறோம், உண்மையே தாகமாயிருக்கிறது, என்னுடைய ஆத்மா உண்மையே தாகமாயிருக்கிறது. அடுத்தது நாம் பார்க்கிறோம், பரிசுத்த தலத்திலே அவரை பார்ப்பதற்காக தோன்றிய ஆலயத்தை குறித்த ஒரு தாகம் அவர்கள் இருக்கிறது. இந்த ஆகவே தேவனையும் தேவனுடைய வீட்டை குறித்த ஒரு தாகம் ஒன்று தாவீதிலே இருந்தது. அவருக்கு என்ன குறை? தாவீதுக்கு அந்த நாட்டின் செல்வங்கள் எல்லாம் அவருக்குத்தான் சொந்தமாயிருந்தது. அவர் ராஜா. ஆனால் அவருடைய இருதயமோ அந்த செல்வங்களை குறித்து தாகம் இல்லை, அந்த நாட்டின் செல்வங்களை குறித்து தாகம் இல்லை. அவருடைய தாகம் எல்லாம் கர்த்தரை பற்றியதாயிருந்தது. ஆமென், ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு நீங்கள் எதில் குறைவுபட்டாலும் அருமையானவர்களே, தேவன் பேரிலே உள்ள பசிதாகத்திலே நீங்கள் ஒருபொழுதும் குறைந்து விடக்கூடாது. நீங்கள் எதை இழந்தாலும் கர்த்தர் மேல் உங்கள் வாஞ்சியை நீங்கள் ஒருபொழுதும் இழந்து விடக்கூடாது. நீங்கள் எவ்வளவு பசிதாகம் உடையவர்களாய் நீங்கள் கர்த்தரை தேடுகிறீர்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தினாலும் வல்லமையினாலும் அவர் உங்களை நிறைப்பார், உங்களை சூழ்ந்து கொள்வார். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அவர் உங்களை தமது உச்சிதமான கோதுமையினால் அவர் உங்களை திருப்தியாக்குவார். அவர் ஒருவரும் வாக்கு மாற மாட்டார். கண்மனை தேடினால் உங்களை தாகம் தீர்ப்பார். அருமையானவர்களே, ஒரு பொழுதுமே அவர் ஏமாற்ற மாட்டார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், நீங்கள் எதிலே குறைவுபட்டால் அல்லது எதைத்தான் இழந்தாலும் கர்த்தர் மேல் இருக்கிற அந்த தாகத்திலிருந்து நீங்கள் குறைவுபட்டு விடக்கூடாது. ஆமென். தாவீது தேவன் மேல் கொண்டுள்ள பசிதாகத்தை சங்கீதம் 42 1-2 நாங்கள் வாசிக்க கூடியதா இருக்கிறது. தயவு செய்து அதையும் ஒரு கால் வாசிப்போம். சங்கீதம் 42 1-2 வாசிக்க பார்ப்போம். மாறாது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உண்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். பாத்தீங்களா? தேவனை குறித்த தாகம் தேவனுடைய வீட்டை குறித்தது. தேவனையும் வீட்டையும் அவரையும் ஒன்று கொண்டு பிடிக்க முடியாத அவருக்கு செய்துவிட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை 2ஐயும் எல்லாருமாக சேர்ந்து வாசிப்போம். ஒரு பெரிதான ஒரு
ஆசீர்வாதமான ஒரு வல்லமையான வார்த்தை அருமையானவர். எங்கள் இருதயம் எப்பொழுதும் வாஞ்சிக்க வேண்டிய வார்த்தை. வாசிப்போம் எல்லோருமாக. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வாங்கி நிற்பேன். பாத்தீங்களா? ஆறாவது இந்த தாவீதை வற்புறுத்துறாங்களா? வா, ஆண்டுடைய ஆலயத்துக்கு வா வான்னு சொல்லி வற்புறுத்துறாங்களா? இல்ல, அவருடைய ஆத்மா போ போ, அங்கு எப்போ போவேன் என்று சொல்லி ஆத்மா அவரை பார்த்தீங்களா? அருமையான வாஞ்சை, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாஞ்சை உங்களுக்குள்ளே உருவாகும் பொழுது தேவன் மாறாதவராயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பக்தி உள்ள ஜனங்கள் அருமையானவர்களே, கர்த்தர் மேலும் அவருடைய ஆலயத்தின் மேலும் வாஞ்சையும் தாகமும் உடையவர்களாய் காணப்படுவது நிச்சயம். சங்கீதம் 84:10 எடுத்து வாசிங்க தயவு செய்து. சங்கீதம் 84:10 வாசிங்க. எடுங்கப்பட்டது 84:10 வாசி. 1000 நாளை பார்க்கிறோம், உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை காட்டிலும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லோருமாக சேர்ந்து வாசிப்போமா? மீண்டுமாக. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே. பார்த்தீங்களா? அவருடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படி இருந்தது? அரண்மனையிலே இந்த உலகத்தின் செல்வங்கள் மத்தியிலே உலாவ வேண்டிய தாவீது, அவர் எங்கே அவருடைய ஆத்மா தாகமாயிருக்கிறது என்று பார்த்தீங்களா? 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்கள் துன்மார்க்கருடைய கூடாரங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லாதவருடைய கூடாரங்களிலே நான் வாசமாய் இருப்பதை காட்டிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன். பார்த்தீங்களா? அந்த ஆத்மா எங்க வாஞ்சியா இருக்கு? தேவன் மேலும் தேவனுடைய ஆலயத்தின் மேலும் வாஞ்சியா இருக்கு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்று நீங்கள் சவுடைய வாழ்க்கையையும் தாவீதுடைய வாழ்க்கையையும் உங்கள் முன்பாக நீங்கள் நிறுத்துங்கள். கண் முன்பாக நிறுத்துங்கள். கண்களை மூடி இப்பொழுது பாருங்கள் அவருடைய வாழ்க்கையை. சவுலுடைய மரணம் வேதனையானது, தாவீதுடைய மரணமோ நீங்க ஆசீர்வாதமாயிருந்தது. சவுலுடைய சந்ததி அழிந்து போனது, தாவீதுடைய சந்ததியோ சிங்காசனத்திலே தொடர்ந்து வீற்றிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாம் எந்த பிரிவை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் எங்களுக்கென்று? தாவீதினுடைய வழியை, தாவீதினுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். இப்பொழுது அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம், எதிலே நாங்களுடைய ஆத்மா தாகமாயிருக்க வேண்டும். சங்கீதம் 119 97 எடுத்துக்கொள்வோம். 119 97 தயவு வாசியுங்கோ. உம்முடைய வேதத்திலே நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். சரி, முதலாவது எதிலே பசிதாக முடியால் காணப்பட வேண்டும்? நாங்க எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். இப்ப சொல்லுங்க, நாம் எதிலே பசிதாக முடியால் காணப்பட வேண்டும்? அதான் நீதிதான். இதை வடிவ சொல்லுங்க. இப்பயே போயிச்சது, இப்பயே இந்த காதலை கட்டி அந்த காதலை போயிச்சது. அதையும் சொல்லி நான் பொய்யாத்தான் சொல்றது இல்லையா? ஏன்னா காதுக்கு காது ஓட்டையும் இல்லை. சரியோ? அது சொல்ற பலபடிப்படி சொல்லி போட்டன். சரியோ? அது எப்படித்தான் போகுதோ தெரியாது. என்னுடைய ஆத்மா எதுல வாங்கியா இருக்கணும்? முதலாவது பார்த்தோம், தேவன் மேலும் அவருடைய ஆலயத்தின் மேலும்.
வடிவா சொல்லுங்களேன், உற்சாகமாக சொல்லுங்களேன். தேவன் மேலும் நீங்க அழுகிறத பார்த்தா எனக்கு அழுக வரப்பா. சரி, இப்பொழுது நாங்கள் ஒரு வாஞ்சியை பார்க்கிறோமே. எப்படி? எந்த வாஞ்சிய? வேதத்தின் மேல் பசிதான். முதலாவது தேவன் மேலும் அவருடைய ஆலயத்தில் அவருடைய வீட்டின் மேலும் பசிதாகம், அடுத்தது அவருடைய வேதத்தின் மேல் பசிதாகம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தர் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் அவருடைய வேதத்தின் மேல் நிச்சயமாக பசிதாகம் உடையவர்களாய் காணப்படுவார்கள். ஏனென்றால் வேதம் கர்த்தரிடத்தில் இருந்துதான் வந்திருக்கு. என்னிடத்தில் இருந்துதான் வேதம் புறப்பட்டது. இன்றைக்கு மனுஷ அடிபடுறா, எந்த வேதம், அந்த வேதம், இந்த வேதம், இது என்னுடைய வேதம், இது என்னுடைய வேதம், பரம்பரை வேதம், இப்படிதான் மனுஷனுக்கு அடிபட்டு கொண்டிருக்கிறான். ஆனா இங்க கர்த்தர் ஒருவர் இருந்து இந்த இடத்துல எழுதி வச்சுக்கிறது தெரியுமா? வேதம் என்னிலிருந்து வெளிப்பட்டார். பின்னாகவே வேதம் கர்த்தருடைய வேதம் தான் இந்த உலகத்துல மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே வேதம். பின்னாகவே இந்த வேதத்தை ஒரு மனுஷன் வேதத்திலே பசுதாக முடியவனாய் இருக்கிறார் என்றால் அவன் கர்த்தர் மேலும் பசுதாக முடியவனாய், கர்த்தருடைய ஆலயத்தின் மேலும் பசுதாக முடியவனாய் காணப்படுவான். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு சொன்னார், நீங்கள் என்னில் அன்பாயிருந்தால் முடியுங்கோ, என் வசனத்தை கை கொள்ளுங்கள். வார்த்தைகள் நன்றா தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க அப்படியே செய்திருப்பீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம். நீங்க என்னில் அன்பாயிருந்தால், இப்ப பயமா இருக்கு சொல்றது, என் வசனத்தை கை கொள்ளுங்கள். ஆமருமையானவர்களே, ஆண்டவர் மேல் நாங்கள் நேசிக்கிறோம் என்றால் நிச்சயமாக நாங்கள் வசனத்தை கை கொள்ளவர்களாய் காணப்படுவோம். ஏனென்றால் அவர் வசனத்தை கை கொள்ளவில்லை என்று நாங்கள் எதை கை கொள்ள போறோம்? சிந்தித்து பாருங்க. பேதுரு சொன்னார் தானே, ஆண்டவரே நாம் யாரிடத்துல போவோம்? ஜீவன் உள்ள வசனம் உம்மட்டத்தானப்பா இருக்குது. நாங்க யார்கிட்ட போவோம்? அந்த வசனம் உம்மட்டத்தானே இருக்குது. உண்மையும் வசனத்தையும் பிரிக்க முடியாது. நீர்தான் வார்த்தை. ஆண்டவர் இயேசுதான் வார்த்தை. அந்த வார்த்தை தான் மாமிசமாகி இந்த இயேசுவார் இந்த பூமிக்கு வந்த அருமையானவர்கள். ஆகவே தேவனையும் வார்த்தையும் பிரிக்க முடியாது. ஆகவே தேவன் மேல் பசிதாகம் உள்ளவர்களுக்கு ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கின்ற இந்த தேவனுடைய வசனங்களே அவர்களை திருப்தியாக்கும் மன்னாவாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 1:2 நீங்க வாசித்து பாருங்க. நான் வாசித்து பாருங்க சொல்றேன், நீங்க அடுத்து வாசிங்கள். நல்லது. சங்கீதம் 1:2 என்ன இருக்கு? வாசிங்க பார்ப்போம். 1:2 முதலாவது சங்கீதத்தில் 2வது வசனம். பாக்கியவான் என்ன? எல்லாருமா வாசிங்க பார்ப்போம். கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து பாக்கியவான். எவன் பாக்கியவானாம்? இதமும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகிய அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனத்தை கேட்பதும் படிப்பதும் அதை தியானம் செய்வதும் அதற்கு கீழ்ப்படிந்து நடப்பதும் உங்கள் அனுதின ஜீவியத்திலே நோக்கமாய் காணப்பட வேண்டும். என்னுடைய கடமையாய் காணப்பட வேண்டும். அதுவே என்னுடைய நோக்கமாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உலக புத்தகங்கள் இருக்குது பாருங்க. இந்த உலக புத்தகங்களுக்கும் கர்த்தருடைய புத்தகங்களுக்கும் கன வித்தியாசம் இருக்குது. உலக புத்தகங்கள் ஏராளம் உண்டு, கர்த்தருடைய புத்தகம் ஒன்று இருக்குது. இந்த கர்த்தருடைய புத்தகத்துக்கும் உலக புத்தகத்துக்கும் வித்தியாசங்கள் கணக்கு. கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாமே ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிறது. உலகத்தின் புத்தகங்கள்ல ஆவியும் இல்லை, ஜீவனம் இல்லை. ஆகவே கர்த்தருடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனமாய் இருப்பதனால்தான் கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷனுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. உலகத்தின் புத்தகங்கள் என்ன செய்கிறது? அந்த மனுஷனுடைய ஆத்மாவை சாகடிக்கிறது. ஏன்? அதிலே ஜீவன் இல்லை.
கர்த்தருடைய வார்த்தைகள் தான் ஜீவனையும் பலனையும் ஆரோக்கியத்தை ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய வசனத்தின் மேல் பசிதாகம் கொண்ட தாவீதுக்கு எப்படி இருந்துதான் அவர் பாடுகின்றார். அது தேனிலும், சொல்லுங்க, தேனிலும் தெளிவேனிலும் மதுரமாய். பாத்தீங்களா, அந்த வசனத்தின் மேல் வேதத்தின் மேல் தாகமாயிருந்த தாவீது கண்டுகொண்ட உண்மை என்ன தெரியுமா? அது தேனிலும் தெளிவேனிலும் மதுரமாயிருக்கிறது. தேனை சாப்பிட சொல்லி கொடுத்தா எப்படி எல்லாம் சாப்பிட்டு பார்க்கும் பொழுது எவ்வளவு ஆசையோட நக்கி நக்கி சாப்பிடுவீங்களா இல்லையா? அல்லது கசக்குன்னு சொல்லுவீங்களா? எப்படி சொல்லுவீங்க? தேனை சாப்பிடல எப்படி சொல்லுவீங்க? நீங்க எப்படி சொல்லுவீங்க? தேன் என்ன செய்யும்? இனிக்குமா கசக்குமா? இனிக்கும். எப்படி தெரியும் இனிக்குமாண்டு? எப்படி தெரியும்? நக்கி பார்த்தால தெரியுது இனிக்கிறேன். அதே மாதிரி தேவனுடைய வார்த்தையை சாப்பிட சாப்பிட சாப்பிடத்தான் அது என்ன செய்யும்? தேனிலும் தெளிவேனிலும் மதுரமாயிருக்கும். அப்பதான் தெரியும். நீங்க தேனை பாட்டு தேன் தான் நல்லது, இன்னும் தேன் வாங்கி சாப்பிட வேணும் என்று சொல்லுவீங்க. நான் சொல்ற ஆலோசனை தெரியுமா? அந்த வேதத்துல பசுதான் கொண்டு பாருங்க. தேன் எங்களுக்கு தேனாக இருக்காது. ஆண்டோடைய வேதம் தேனிலும் தெளிவேனிலும் மதுரமாய் இருக்கிறதை காண முடியும். அல்லேலூயா. அது அழகுதான். தாவீது இன்னும் அறிந்து கொண்டார் தெரியுமா? பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பத்தக்கதாக இருக்கு. பின் ஆகவே இந்த வேதத்திலே தாகம், பசிதாகம் உங்களுக்கு உண்டாகும் என்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சத்தியத்தை சொல்றேன். இந்த உலகத்துல மனுஷனை கவர்ந்த பொன் வெள்ளி இதுல பார்த்த உடனே இதெல்லாம் என்னன்ற மாதிரி உங்களுக்கு வந்து, இதெல்லாம் என்னன்ற மாதிரி உங்களுக்கு வந்து சில பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் சில பேர் என்ன செய்வாங்க? நகைகள் போடுறதுல இதுகள் எல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. என்னன்னு கேட்டாச்சு, எனக்கு இது விருப்பம், முந்தி எல்லாம் போட்டு திரிஞ்சாண்டா இப்ப விருப்பம் இல்லை என்று சொல்லுவாங்க. இது அதுல ஒரு உண்மை இருக்குது. என்ன தெரியுமா? இந்த தாயுடைய வார்த்தை மூல நான் தாண்டுவோம். அவர் இந்த வேதத்தின் மேல் பிரியமாயிருந்ததினால், அந்த வேதத்தை அவர் உட்கொண்டதினால் அது அவர்களுக்கு பொன்னிலும், அது எப்படி? பொன்னிலும் பசும் பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பத்தக்கதாய் இருந்தது. எது? ஆகவேதான் இன்னுமாக தாவீது அந்த வார்த்தையை உட்கொண்ட பொழுது இன்னும் அறிந்து கொண்டார்கள் தெரியுமா? அது அவருடைய அந்த தாவீதுடைய கால்களுக்கு ஜீவமும் பாதைக்கு வெளிச்சம் என்று கண்டுகொண்டார். பின் ஆகவே தேவனுடைய வசனத்தை கொண்டு புஷ்டியா இருக்கிறவன் நடக்கும் பொழுது இடறி விழமாட்டான். அவனுக்கு முன்பாக எதையும் கொண்டு வந்து விட்டாலும் அவன் தெரியாமல் இடறி விட்டேன் என்று சொல்ல மாட்டான். ஏனென்றால் அவனுடைய கண்ணுக்கு முன்பாக இடறல் இருக்கிறது தெரியும். தள்ளிவிட்டு அவன் நேராக நடந்து கொண்டு போவான். இந்த ஆகவே இந்த வசனம் இல்ல, அந்த வார்த்தையில பாஞ்சை இல்லை என்றால் நமக்கு முன்பாக இடரல் கொண்டு வச்சாலும் அதுல முட்டி மோதி நாங்கள் விழுந்து விடுவோம். பாத்தீங்களா? இந்த தாவீது இந்த வசனத்திலே வேதத்திலே ஒரு தாகம் உடையவராய் காணப்பட்டதினால் என்னென்ன உண்மைகளை கண்டுகொண்டார்? இப்ப சொல்லுங்க. எத்தனை காரியம் சொன்னா? 3. சொல்லுங்க. முதலாவது என்னென்று தாவீது கண்டுகொண்டார்? இல்ல, பாத்தீங்களா? எங்கேயோ போகுது, இங்க எங்கேயோ போச்சுங்க. நாங்க இங்க இருந்து இங்கால வந்துட்டோம், காரோடு வந்துட்டோம் இங்கால. சரியோ? இப்ப சொல்லுங்க, தாவீது இந்த வசனத்தின் மேல வாஞ்சியா இருந்ததினால் என்ன உண்மையை கண்டுகொண்டார்? இல்ல, தேனிலும் தெளிவேனிலும் அது மதுரமாய் இருந்தது என்று கண்டுகொண்டார். அடுத்தது பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பப்பட தக்கதாக இருக்கிறது என்று கண்டுகொண்டார். அடுத்தது அது அவருடைய கால்களுக்கு ஜீவமும் பாதைக்கு
வெளிச்சமாய் இருக்கிறேன்னு கண்டு கொண்டார். அடுத்த முறை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இவ்வளத்தையும் கேட்பேன், வசனம் மாறாமல் நீங்க சொல்ல ஒன்று ஒவ்வொருவர்கிட்டையும் கேட்பேன். டொச்சுல சொன்னாலும் பிரச்சனை இல்லை, டொச்சுல உள்ளாலும் சொல்ல வேணும். நீங்க இப்ப நீங்க குறிச்சிங்களோ குறிச்சுக்கொள்ளோ எனக்கு தெரியாது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இப்ப நான் கேட்ட எந்தெந்த கேள்வி கேட்டதோ அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேணும். சில வேலை எத்தனை வராம தெரியாது. ஆராதனைக்கு வராவிட்டாதீங்க, ஆராதனைக்கு அந்த பாவம் எனக்கு வந்துடும். சரி, இன்று வேதத்தை கையிலே பிடித்திருக்கின்ற பாருங்க அநேகர் அதற்கு அஜிம தெரியாதவன் இருப்பதனால்தான் இன்றைக்கு வரும் ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளாமல் எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆசீர்வாதம் இழந்தவர்கள் காணப்படாது. ஏன் தெரியுமா? அதனுடைய இரகசியம் என்ன? அவர்கள் வேதத்தை கையிலே பிடித்திருக்கிறார்கள் தான், ஆனால் அதற்கு அருமை அவர்களுக்கு தெரியவில்லை. இன்றைக்கு சிறுவனின் ஆசீர்வாதம் இன்றைக்கு இழந்து போயிருக்கல. இன்றைக்கு சிறுவர் சொல்லலாம், இன்றைக்கு அவர்கள் ஏதோ பாவம் செய்து விட்டார்கள், அதனால் இந்த ஆசீர்வாதம் குறைந்து விட்டது. ஆனால் இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை மூலம் ஒரு சத்தியத்தை கத்த வெளிப்படுத்த தெரியுமா? அவர்கள் கையில வேதத்தை பிடித்திருந்தாலும் அந்த வேதத்துடைய அருமை தெரியாமல் வாழுகிறபடியினால் அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஆகவே இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்களுடைய பேசுகின்ற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்க, ஆசீர்வாதத்தை நிச்சயமாக பெற்றுக் கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் தான் அருமையானவர்களே, இவ்விதமாக இந்த ஆசீர்வாதத்தை பெறாமல் இந்த ஜனங்கள் இவ்விதமாக இருப்பதனால் தான் இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு கர்த்தர் வேதனையோடு ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன தெரியுமா? ஓசியா விடுங்கோ, உங்களுக்கு வசனத்தையே காட்டுக்கொண்டு நீங்க மார்க் பண்ணி வச்சுட்டு இந்த கிழமை நீங்க முழு தியானமா இருக்கணும், அடுத்த கிழமை இத்தனை தியானத்தையும் கேட்கணும். ஓசியா, ஏனென்றால் இது ஒரு கிறிஸ்தவனுக்கு முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு உலகத்தின் ஜனங்கள் ஏதோ ஆசீர்வாதமாக இருக்கிற மாதிரியாக தெரியுது. இன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் இன்றைக்கு கண்ணீர் வடித்துக்கொண்டு ஆசீர்வாதம் இல்லாதவர்களாக காணப்படுவது தெரிகிறது. புறஜாதி மக்கள் மத்தியிலே நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய ஜனங்கள் ஆசீர்வாதத்தை இழப்பது அது தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வராத அருமையானவர்கள். ஆகவே நீங்கள் இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். ஓசியா 8:12 தயவு வாசிங்க பார்ப்போம். ஓசியா 12 8:12 1055வது பக்கம். என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். பாத்தீங்களா? பின்ன ஆண்டவர் வேதனையோடு சொல்லுகிற வார்த்தை என்ன? இப்ப சொல்லுங்க, கண்ணை மூடிக்கொண்டே சொல்லுங்க. ஆண்டவர் வேதனையோடு சொல்ற வார்த்தை என்ன? இந்த வேதத்தின் மகத்துவங்களை ஆருக்கு எழுதி கொடுத்தேன்? எங்களுக்கு எழுதி கொடுத்தால் நான் அதை அந்நியாரியமாக இப்படியே சொல்லிக் கொள்ளும். இன்றைக்கு ஆலயம் முடிஞ்சு போயிட்டுலயே இப்படியே சொல்லிக் கொண்டு போங்க. என் தேவன் எனக்கு இந்த வேதத்தை எழுதி தந்தால் நான் அதை அந்நியாரியமாக எண்ணினேன். இப்படியே நீங்க மற்றவரை சொல்றதாலதான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அந்நியாரியமாக எண்ணார்கள் உங்களை மறந்து போயிருந்தீங்க. இப்ப என்ன செய்யணும் தெரியுமா? இன்றையில இருந்து நீங்க போயிருக்கல இப்படியே சொல்லிக் கொண்டு போங்க. ஆண்டவர் எனக்கு வேதத்தை எழுதி தந்தால் நான் அதை அந்நியாரியமாக எண்ணினேன். இப்படியாக நீங்க சொல்லிக் கொண்டிருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையிலே நீங்கள் நன்றாக வளர்ந்து நீங்கள் பிரகாசம் உள்ள நட்சத்திரங்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போது ஆமோஸை எடுத்துக்கொள்ளுங்க. ஆமோஸ் 8ஆம் அதிகாரத்தை எடுங்க. ஆமோஸ் 8ஆம் அதிகாரத்திலே 11 12 தயவு வாசிங்க. பக்கத்துல 70ஆம் பக்கம், 1070ஆம் பக்கம் வாசிங்க. வாசிங்க. ஆம் ஆம் ஓம் ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பாருங்கள், ஒரு பெரிதான ஒரு பஞ்சம் ஒன்று வரப்போது கர்த்தர் அறிவிக்கின்றார். அந்த நாட்கள் வரும். எந்த நாட்கள்? அந்த பஞ்சம் எப்படியான பஞ்சமா இருக்குமாம்? ஆதார குறைவினால் உண்டானது அல்ல. அந்த பஞ்சம் ஜலக்குறைவினால் உண்டான பஞ்சம் இல்ல, தண்ணி பஞ்சம் இல்ல, சாப்பாட்டு பஞ்சம் இல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்.
அப்பொழுது இந்த வசனத்தை கேட்பதற்காக அவர்களை தேடி அந்த வசனத்தை கேட்க ஒரு சமுத்திரம் தொடங்கி மறுதிசை வரைக்கும் அலைந்து திரிந்தும் அதை கண்டறியாமல் போவார்கள். ஆத்திர ஒரு பயங்கரமான ஒரு காலம் வருது. பின் ஆகவே நமக்கு கொடுத்திருக்கிற இந்த கிருபியான காலத்துக்குள்ள அருமையானவர்களே, இந்த தாவீதை போன்றான அருமையானவர்களே, இந்த வசனத்தின் மேல் தாகமாய் இருக்கிற ஜனங்களாக நாங்கள் காணப்படுவோம். அல்லேலூயா. எங்களுக்குள்ளே நாங்கள் அதாவது எங்களுக்குள்ளே இருக்கிற இந்த களஞ்சியத்திலே இந்த வசனங்களை நாங்கள் சேர்த்து வைப்போம் என்றால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பஞ்ச காலத்திலும் கூட நாங்கள் பயப்படவே மாட்டோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க இந்த கிழமை கொண்டு வீட்டை கொண்டு சொல்லி நீங்க இப்ப எந்த வசனம் வாசித்தது கடைசியா சொல்லுங்க. ஆமோஸ் 8 சொல்லுங்க சொல்லுங்க டொச்சுல நின்றது பாத்தீங்களா? எனக்கு தெரியும். சரி, அருமையான பிள்ளைகளே, நாம் சொல்லும் பொழுது பைபிள குறிச்சு வச்சு கொள்ளுங்க. இதெல்லாம் முக்கியமான இது. 11, 12 வாசிங்க கொண்டு வீட்டை கிறுக்கி கூறி வச்சு வாசிங்க கொண்டு. சரி, இப்பொழுது அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம் அருமையானவர்களே. இப்ப உங்களுக்கு இந்த வசனத்தை குறித்து முதலாவது தேவன் பேரிலும் அவருடைய ஆலயத்தின் மேலும் நாங்கள் பசிதாவுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அடுத்தது அவருடைய வசனத்தின் மேல் நாங்கள் பசிதாவுடையவர்களாய் காணப்பட வேண்டும். அடுத்தது நாங்கள் வாசிப்போம் யோவான் சுவிசேஷத்திலே 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை தயவு செய்வார். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். தாகமாய் இருந்தால் யார்கிட்ட வரணுமாம்? யாரிடம் வரணுமாம்? இயேசுவிடம் வர வேண்டுமாம். இயேசுவிடம் வர வேண்டுமாம். ஒருமுறை எருசலேமில் நடைபெற்ற பண்டிகையில கடைசி நாளாகிய ஒரு பிரதானமான நாள், முக்கியமான நாள். அந்த நாளிலே இயேசு நன்று சத்தமிட்டு சொன்ன வார்த்தை இதுதான். என்ன வார்த்தை? ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். எந்த தாகத்தை குறித்து ஆண்டவர் பேசினார்? தம்மை விசுவசிக்கிறவர் அடைய போகின்ற ஆவியை குறித்து என்று பேசினார் என்று நாங்கள் பார்த்தோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தாகத்தால் இருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு தாகம் தீர்க்கப்பட இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் ஓடுகிறார்கள், எங்கெங்கெல்லாம் ஓடுகிறார்கள். ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு ஒருவர் நின்று பெரும் சத்தமிட்டு அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வா, என்னிடத்தில் வந்து பானம் பண்ணு, உன்னுடைய தாகத்தை தீர்க்க நான் இருக்கிறேன் என்று இயேசு ஒருவர் தான் அழைக்கிறார். இந்த உலகத்தையே இயேசுதான் அழைக்கிறார். தாகமாய் இருந்தால் இந்த உலகத்திலே பலவிதமான தாகங்கள் உண்டு. அந்த தாகம் மீண்டும் தாகத்தை கொடுக்கும். ஆனால் இயேசுவிடம் இயேசு தீர்க்கின்ற அந்த தாகம் ஒருபொழுதும் பிற்கு தாகம் எடுக்காது. ஏசாயா 55:1 தயவு வாசிங்க. ஏசாயா 55:1. ஏசாயா 55:1. ஓ ஆ ஆ ஆ ஆமென். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். பாருங்க, ஆண்டவர் இலவசமாய் உங்களுக்கு அளிக்கிறார். இலவசமாய் தருகிறேன் பால் என்று சொல்லி சொல்லும் பொழுது கூட நீங்க இயேசுவிடம் வந்து உங்களுடைய தாகத்தை தீர்க்காம இருக்கிறது எவ்வளவு வேதனை பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் மேலும் ஆலயத்தின் மேலும் தாகமாயிருந்தார் தேவனுடைய மனுஷன்.
அடுத்தது தேவனுடைய வேதத்திலே தாகமாயிருந்தார் தேவனுடைய மனுஷன். இங்கே ஆண்டவர் தாகத்தோடு கூப்பிடுறார். ஆவியை குறித்து தாகமுடையவனாய் காணப்படுவது. ஆவியை குறித்து நாம் ஆவியிலே தாகம் கொண்டவனாய் காணப்பட வேண்டும். நான் மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெற்று நான் பரிசுத்தாவியை பெற்று விட்டேன் என்ற திருப்தியோடு இருந்து விடக்கூடாது. அது வேறு, ஆவியின் அபிஷேகம் என்பது வேறு. நான் நேற்று கூட உங்களுக்கு வேத படிப்பிலே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அந்த தாகத்தை நான் கர்த்தரிடம் தாகத்திடமிருந்து நான் பெற்றுக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அந்த தாகத்தை தீர்ப்பதற்காக கர்த்தர் ஒவ்வொருவரையும் சத்தமிட்டு அழைக்கிறார். 44வது ஏசாயாவிலே 44வது அதிகாரத்திலே 3வது வசனத்தை தயவு செய்து வாசிங்க. மற்ற பக்கம் பிரட்டுங்கப்பட்டது. 44ல 3வது வசனம், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் ஆறுகளையும் ஊற்றுவேன், என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். பார்த்தீர்களா அருமையானவர்களே, தாகம் உள்ளவர்கள் மேல் தண்ணீரை ஊற்றுகின்ற தேவன். வேதத்தை வாசித்து பாருங்கள். யார் யார் எவர் மேல் அவர்கள் பசிதாகம் உடையவர்களாக இருந்தார்களோ, யார் யார் பசிதாகம் உடையவர்களாக இருந்தார்களோ அவர்கள் மேல் ஆண்டவர் அவர்களுடைய தாகத்தை தீர்க்கும்படியாக அவர் தன்னுடைய ஆசீர்வாதங்களை ஊற்றினார் என்றுதான் நாங்கள் பார்க்கின்றோம். ஏனோ தானோ ஒன்று இருப்பவர்கள் மேல் தேவன் ஆசீர்வாதத்தை ஊற்ற மாட்டார். நிர்விசாரமாக இருக்கிறவர்கள் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்ற மாட்டார். சோபனாக இருக்கிறவர்கள் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்ற மாட்டார். அவர் தன்னுடைய ஆசீர்வாதங்களை வலிய கொண்டு வந்து அவர் ஒருபொழுதும் ஊற்ற மாட்டார். அவர் எதையுமே வில்லங்கமாக ஒருபொழுதும் திணிக்க மாட்டார். அருமையானவர்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாகம் இருந்தால் என்னிடத்தில் வா என்றுதான் ஆண்டவர் சொல்லுகின்றார். உனக்கு தாகம் இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் தாகம் இருக்கிறது. தாகத்தினால் உங்களுடைய ஆத்மா வறண்டு போகிறது. ஆகவே நீங்கள் கர்த்தரிடம் வாருங்கள், வந்து அந்த தாகத்தை தீருங்கள், கர்த்தரை நோக்கி கதறுங்கள். அந்த ஆத்மா தாகம் தீர்க்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். என்னுடைய ஆலயத்திலே நன்மைகள் உண்டு என்று சொல்லுகின்றார். என்னுடைய ஆலயத்தின் நன்மைகள் வேண்டுமா, தாகத்தோடு ஓடி வா என்று சொல்லுகின்றார். மனுஷன் தத்துவம் பேசுவான், என்ன தெரியுமா? குடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சு கொண்டு குடுப்போம் என்று சொல்லி போட்டு வீட்டில இருப்பான். ஆனா ஆண்டவர் அப்படி பிச்சு கொண்டு தரமாட்டான். அது மனுஷனுடைய தத்துவம். அவன் சொல்லுகிற தெய்வம் பிச்சு கொண்டு கொடுப்போ இன்னும் உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு தெரியுமா, தாகத்தோடு வா, உனக்கு நான் நிறைச்சு தருவேன், உன்னை நான் நிறைப்பேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய ஆண்டவுடைய வழி வேற, மனுஷனுடைய தத்துவங்கள் எல்லாம் வேற. ஆகவே நாங்கள் கர்த்தரை அழைக்கிறார். என்ன தெரியுமா, உடைய ஆத்மா வறண்டு போய் இருக்குது, அந்த ஆத்மாவுக்கு தண்ணீரை தாகம் தீர்க்கப்பட வேண்டும். என்னிடம் வா, அந்த தண்ணீரை தருகிறேன். அது ஜீவ காலமாய் ஓடுகின்ற ஜீவ நீரூற்று. அந்த ஜீவ தண்ணீரை அவர் உனக்கு தருவார். அவர் ஒழுங்கான தேவன். நாம் அவருடைய வாக்கியப்படி நாங்கள் ஒழுங்காக நடப்போம் என்றால் நிச்சயமாக அவர் தருவார். பால் என்றால் அவரிடம் வந்தால் நிச்சயமாக தருவார். தாகத்தோடு கேட்டால் நிச்சயமாக தருவார். அவர் மாட்டேன் என்று சொல்ல மாட்டார். ஆகவே அந்த ஒழுங்குள்ள தெய்வத்தை பின்பற்றுகிற நாம் ஒழுங்கற்று நடப்பதினால்தான் அந்த தாகம் தீர்க்கப்படாதவர்களாய் நாங்கள் காணப்படுகிறோம். அவர் சொல்வதற்கு கீழ்ப்படியாததினால்தான் நாங்கள் தாகம் தீர்க்கப்படாதவர்களாய் நாங்கள் வறண்டு போய் காணப்படுகின்றோம். ஆகவே நாங்கள் தாகம் தீர்க்கப்படுவோம் என்றால் தேவனுடைய வசனங்கள் எங்களுடைய முன்பாக வரும் பொழுது நாங்கள் ஆமீன் அல்லேலூயா என்ற உற்சாகத்துணியோடு நாங்கள் காணப்படுவோம். வெளிப்படுத்தல், கடைசியா வெளிப்படுத்தல் 22 வாசிங்க. கடைசியாக வேதத்தின் கடைசியில் கூட ஆண்டோடைய சத்தம் என்னென்று சொல்லி நாங்கள் கேட்போம். வெளிப்படுத்தல் 22:17 வாசிக்கப்பட்டது. இல்ல, ஆதியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாய் இருக்கிறவன் வரக்கிறவன்,
பாத்தீங்களா? உங்கள்கிட்ட பணம் கேட்கிறார் ஆண்டவர், அல்லது உங்கள்கிட்ட ஏதாவது சொத்து கேட்கிறாரா, அல்லது நீ எனக்கு எல்லாத்தையும் என்னத்தையும் தாழ்ந்து சொல்லி கேட்கிறாரா, நீ தந்தாத்தான் நான் தருவன் என்று சொல்றாரா? என்னிடம் வா, விருப்பம் உள்ளவன் வா, ஜீவ தண்ணீரை நான் இலவசமாய் கொடுப்பேன் என்று சொல்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அந்த ஜீவன் உங்களுக்குள்ளாய் உண்டாயிருக்க வேண்டும். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டேன், ஞானஸ்நானம் பெற்று விட்டேன் என்று இருந்து விடக்கூடாது. நாம் ஜீவன் உள்ள ஜனங்கள் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். ஆகவே அந்த ஜீவன் உள்ள அந்த வார்த்தை உங்களிடத்திலே வரும் பொழுது ஜீவன் உள்ள ஜனங்களாகிய நாம் அப்படியே ஆவியிலே நிறைந்து விரும்ப வேண்டும். கர்த்தருக்கு ஆமே அல்லேலூயா என்று அந்த மகிமையை சொல்லுகிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தை அனைத்தும் ஜீவன் உள்ள வார்த்தைகள். அந்த ஜீவன் உள்ள வார்த்தைகள் ஒரு மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்கிறது. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், காலம் சமயமாகிவிட்டது. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவசிக்கிறவர்கள் அனைவருமே தேவன் பேரிலே பசிதாக முடியவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய வேதத்தின் மேல் பசிதாக முடியவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய ஆவியிலே பசிதாக முடியவர்களாய் காணப்பட வேண்டும். ஆவி அளவில்லாமல் ஊற்றுவதற்கு கர்த்தர் தன்னுடைய ஆலயத்திலே நிறைவான நன்மைகளை வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே தாகத்துடன் ஓடி வாருங்கள். கர்த்தர் தொடர்ந்து உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பார். ஆமென். நீங்கள் கேட்ட இந்த வேலையை உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கிற கர்த்தருக்கு நம்புகிறோம். எமது திருச்சபையின் மூலம் ஆயிரம் அற்புதம் வழங்கப்படும் விருதுகள், வேளாண் கருத்துகள் அடங்கிய ஓடியோ கசட்டுகள் மற்றும் கிறிஸ்தவ பாடல் வழங்கிய ஓடியோ வீடியோ சீடிக்கள் யாரும் எமது தலைவர்களை பெற்றுக் கொள்ளலாம். எமது திருச்சபை ஆனது ஜெர்மனியில் உள்ள ஹம்மன்ற நகரத்தில் அமைந்துள்ளது. பல ஆண்டு காலமாக கத்தர்கள் காலத்தில் அந்நியோடு அமர்ந்திருந்து பெறப்பட்டது சபையாகும். நமது சபையானது ஜீவனுள்ள தேவனுடைய வீடால் சத்தியத்தின் தூணும் ஆதாரமாக இருந்து வருகிறது. எமது சபையானது நம் பாடத்தில் அருகாமையுள்ள ஆரோக்கிய விழுப்புரமாக அமைந்துள்ளது. இங்கு ஒவ்வொரு நாளிலும் இப்பகல் மூலமும் பரிசுத்த ஆராதனையும், ஒவ்வொரு மாதமும் விழாக்களுக்கு ஆராதனைகளும் நடைபெறுகிறது. ஒவ்வொரு வியாழனும் இப்பகல் ஆரம்பத்தில் நோக்கி ஜெபவிழாவும் நடைபெறுகிறது. நீங்களும் இந்த கலந்து கொண்டு சத்தியத்திலும் திருவதிலும் வளர்ந்து ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. உங்கள் ஆலோசனைக்கான ஆலோசனைகளுக்கும் ஜெபங்களுக்கும் எம்முடன் உடன்படிகளை அன்புடன் கேட்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0228122396 ஜெர்மனி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கல்வாரி வரும் எந்த வாழ்வை கல்வாரி வரும் எந்த வாழ்வை
சிலுவை வாழ்வில் தாழ்த்தியும் சிறுமையின் வடிவும் கல்வாரி வழியில் என் வாழ்வை கல்வாரி வழியில் என் வாழ்வை அடிமை எல்லாம் நடக்கக்கூடிய அழியாது அன்பும் போதனை வாழ்வில் வளர்ந்ததே அவையனின் சத்தம் செய்தோடு கல்வாரி வாழ்வை அத்தனமாக்குகின்றேன் கல்வாரி என் வாழ்வை அடிமை எல்லாம் கல்வாரி என் வாழ்வை கல்வாரி என் வாழ்வை அத்தனமாக்குகின்றேன்